நேர்ல நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் ஒப்பீனியன் தமிழ் யாசிர் அவர்கள் நின்றிருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். நேற்று பாத்தீங்கன்னா மாரிதாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. அதாவது அண்ணாமலை அவர்கள் 80 கோடி மதிப்பிலான ஒரு 6 ஏக்கர் நிலத்தை 5 கோடிக்கு பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்டிருந்தாரு. நிலத்துடைய ஓனர் வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு அந்த நிலத்தை அடகு வைக்கணும்னு சொல்லி வற்புறுத்தினதாகவும் சொல்லிட்டு இருந்தாரு. இதை முன்மொழிஞ்சு கல்யாணராமன், கிஷோர் சாமி போன்றவர்கள் எல்லாம் அதை ஆதரிச்சு பதிவு போட்டிருக்கிறதா பார்க்க முடியுது. இந்த சமயத்துல அண்ணாமலை ஒரு ரிப்ளை கடிதத்தை எழுதியிருக்காரு. நான் ஒன்றும் முறைகேடெல்லாம் பண்ணல, நான் முறையா பதிவு பண்ணியிருக்கிறேன், பவரா பட்டாணியை என்னுடைய மனைவியை போட்டிருக்கிறேன், 40 லட்சத்துக்கு நான் பத்திரிகை கட்டணத்தை கட்டியிருக்கேன்னு சொல்லி அவர் அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறாரு. இதோடைய பின்னணி எப்படி பாக்குறீங்க? குறிப்பா மாரிதாஸ் போன்றவர்கள் இந்த சமயத்துல இதை பேச வேண்டிய கட்டாயம் என்னன்னு பாக்குறீங்க? கிஷோர் சுவாமி, மாரிதாஸ், அதே போல கல்யாணராமன் இவங்க வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை கடந்து போயிருந்தாரு அப்படின்னா இந்த விஷயம் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறாரு. ஆனா அதற்கு நான் பதில் கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல ஒரு 2 பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டு அவர் இன்னும் கூடுதலாக நிலத்தை தாண்டி கூடுதலாக நம்ம கிட்ட சிக்கிட்டார் அப்படின்றதான் உண்மை. அதாவது யார் யாருக்கோ ஃபைல்ஸை போட்டாரு. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு ஃபைல்ஸ், உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு ஃபைல்ஸ், பிடிஆருக்கு ஒரு ஃபைல்ஸ், திமுகவுடைய அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு ஃபைல்ஸ், இப்படி ஒரு பெரிய பட்டிக்குள்ள ஃபைல்ஸ் அப்படின்ற பேர்ல ஆளுநர் ரவி கிட்ட எல்லாம் போய் மனுவெல்லாம் கொடுத்த அண்ணாமலைக்கே இன்னைக்கு ஒருத்தர் ஃபைல்ஸை போட்டாங்க. அதுவும் பாஜக காரர்கள் அப்படின்றதான் இதுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா 80 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலம், மார்க்கெட் வேல்யூ, அத இவர் 4.5 கோடி ரூபாய்க்கு பதிந்திருக்கிறார், அரசாங்கத்துக்கு 75 கோடி ரூபாயை மறைத்திருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டம் வைக்கிறாங்க. அதே போல அந்த நிலத்துடைய ஓனராக இருக்கக்கூடிய பெருமாள் சுவாமியை வைத்தே அண்ணாமலைக்கு சொந்தக்காரர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டுறவு வங்கியில போயிட்டு 3 லட்சம் ரூபாய்க்கு அடமானமும் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. எதற்காக இந்த அடமானத்தை வைக்க சொல்றாங்க அப்படின்னா அப்பதான் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்ற முடியும் என்பதற்காக இப்படிப்பட்ட செயலை அண்ணாமலை செய்ய சொல்லியிருக்கிறார் அப்படின்றதான் குற்றச்சாட்டு. ஆனா அண்ணாமலை இதற்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல எப்படி சிக்கியிருக்கிறாருன்னா, இவர் என்ன சொல்றாரு, ஆமா நான் நிலத்தை வாங்கினது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறாரு. ஜூலை 12, 2025 நிலம் வாங்கினேன் அப்படின்றாரு. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாரிதாஸ் தரப்பு 2023 பணத்தை ஃபுல்லா செட்டில் பண்ணிட்டாங்க. அது நிலத்தை வாங்கி அந்த நிலத்தை நம்ம பேர்ல பதிஞ்சுட்டா பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக கூட்டுறவு வங்கியில வச்சு அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு பதிஞ்சிருக்காங்க அப்படின்றது அவங்க குற்றச்சாட்டு. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நான் போய் நேர்ல போய் பதியலன்ற குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாங்க. என்னுடைய மனைவிக்கு நான் பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துட்டேன், அதனால அவங்க என்னுடைய சார்பாக பதிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. இதை கூட விட்டுறலாம். ஆனா மாரிதாஸ் சொன்ன அந்த மெயினான குற்றச்சாட்டு என்ன, 80 கோடி ரூபாய் நிலத்தை நீங்க ஏன் 4.5 கோடிக்கு பதிஞ்சீங்க அப்படின்றதுதான். அதற்கு அண்ணாமலை இந்த அறிக்கையை பதில் சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்டா பதிலே சொல்லல. ஆனா இவர் எப்படி நிலம் வாங்கினதா சொல்றாருன்னா, என்னுடைய மனைவியுடைய சேமிப்பு பணம் அப்புறம் கடன் மூலமாக நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றாரு. எந்த பேங்க்ல எவ்வளவு கோடி கடன் வாங்கினேன் அப்படின்றதையும் சொல்லவே இல்லை அண்ணாமலை. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மனைவி என்னுடைய சேமிப்பு அப்படின்றாரு. அப்ப இவங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அண்ணாமலையுடைய தேர்தல் அஃபிடவிட் அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவருடைய ஆண்டு வருமானமாக அவருக்கு வருஷம் 20,51,740 ரூபாய் வருவதாக சொல்றாரு. அவருடைய மனைவிக்கு ஆண்டு வருமானமாக 6,08,450 ரூபாய் வருவதாக சொல்லியிருக்கிறார். அதாவது 2022 இருந்து 2023 வரைக்கும். இவங்கிட்ட கேஷாக 2 பேர்கிட்ட சேர்த்து கேஷாக எவ்வளவு இருக்குன்னா 6.67 லட்சம் ரூபாய். 2 பேர்கிட்ட சேர்த்து அக்கௌண்ட்ல பணம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1.44 கோடி ரூபாய். அப்போ ஏறக்குறைய 2 கோடி ரூபாய் கேஷாவும் அக்கௌண்ட்லயும் பணம் இருக்கு. அது போக கடன் வாங்கி இருக்கிறதா அவர் சொல்றாரு. ஆனா இந்த 2 கோடி ரூபாயும் இவங்க இந்த நிலத்துக்காக போட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுலயும் ஒரு டெஸ்ட் இருக்கு. ஏன்னா அண்ணாமலைக்கு குடும்ப செலவுன்னு ஒண்ணு இருக்கு. அதே போல அண்ணாமலைக்கு ஃபீஸ், குழந்தைகளுடைய ஃபீஸ் கட்டுறது இருக்கு. அண்ணாமலை லண்டனுக்கு போயிட்டு வந்தாரு. இதற்கிடையில 4 சொகுசு கார்களை அவன் வாங்கியிருப்பதாக சொல்றாங்க. அது போக பாத்தீங்க அப்படின்னா 21/10/2023 48 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை அண்ணாமலையுடைய மனைவி வாங்கியிருப்பதாக அண்ணாமலை தேர்தல் அஃபிடவிட்லயே சொல்லியிருக்கிறார். அப்போ இடைப்பட்ட காலத்துல இவ்வளவு சொத்துக்களை வாங்கியிருக்கிறாரு, செலவுகள் இருக்கும்போது அந்த 2 கோடி ரூபாய் அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இருக்காது. அப்ப பணம் அக்கௌண்ட்லயும் குறைஞ்சிருக்கும், கையில இருப்பும் குறைஞ்சிருக்கும். ஆனா இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. என்னன்னா 26 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் வரக்கூடியவர்களுக்கு பல கோடி ரூபாயை எப்படி கடனாக இந்த பேங்க் கொடுக்கும்? ஏன்னா அண்ணாமலை கணக்குப்படி கையிருப்பு 2 கோடினா இன்னும் 2 கோடி தானே. அண்ணாமலை நிலத்தை வாங்கினாரு, கார் வாங்கினாரு, இதெல்லாம் கூட விட்டுருவோமே. அண்ணாமலை கிட்ட 2 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா
₹2 கோடி கடன் வாங்கியிருக்காருன்னு தானே அர்த்தம். ஏன்னா 4.5 கோடிக்கு தான் அவர் வந்துட்டு இந்த நிலத்தை வாங்கினதா அவர் சொல்றாரு. ஆனா 80 கோடிக்கு ம். வாங்கினதாக அவங்க சொல்றாங்க. அவர் கணக்குப்படியே 4.5 கோடினா ₹2.5 கோடி நான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்றதா அண்ணாமலையுடைய அந்த அஃபிடவிட் சொல்லக்கூடிய தகவலாவே இருக்கு. அப்ப ₹2.5 கோடி ஒரு லோன் எப்படி கொடுப்பாங்க பேங்க்? அதுவும் வெறும் 26 லட்சம் மட்டுமே ஆண்டு வருமானம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? எந்த பேங்க் அப்படின்றத அதனாலதான் அண்ணாமலை சொல்லாம விட்டாரா, மறைச்சாரா அப்படின்ற கேள்வி வருது. அப்ப இதுலயே அண்ணாமலை வைத்த அந்த லோன், அந்த கடன் வாங்கி தான் நான் பதிஞ்சேன். 2 மாசம் இஎம்ஐ ம். கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த பேச்சு வந்து அடிபட்டு போகுது. இப்போ அவங்களுடைய மனைவி பேர்ல நிறைய நிறுவனங்கள் செயல்பட்டு இருக்குது. அதுல இருந்து பணம் வந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது என்னுடைய நண்பர்கள் வந்து என்னுடைய வாடகையை செலுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லியிருந்தாரு. அவர்கள் மூலமா பணம் வந்திருக்கலாம் இல்லையா? இல்ல அதுக்கெல்லாம் வந்து ஆதாரங்கள் வேணும்ல. அவங்களுடைய மனைவிக்கு நிறுவனங்கள் இருக்குன்னா, அவங்க மனைவியோட ஆண்டு வருமானமே 6 லட்சம் தானே காட்டுறாரு. அப்ப அத ஒரு பொய்யா காட்டியிருக்கிறாரா? அப்ப அதுக்குமே அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்கலாம். அப்போ இந்த பொய்யான தகவலை அண்ணாமலை வெளியிட்டு தான் இப்படி ஏமாத்தி இருக்கிறார் அப்படின்றத சிக்கிருவார்ல. அண்ணாமலையுடைய தேர்தல் அஃபிடவிட் நமக்கு முழுமையா காட்டி கொடுத்துருது. ஏன் இந்த 2024 தேர்தல் அஃபிடவிட் காட்டி கொடுக்குதுன்னா, அந்த டைம்ல தான் அவங்க நிலம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றப்போ, அதை வைத்தே நம்ம சான்றாக எடுத்து பேசுவதா நம்ம மக்களும் ம். ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ நான் இன்னொரு விஷயம் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நிலத்தை வந்து அவரு கிட்டத்தட்ட ஒரு ₹40,59,220 கட்டி, அதாவது ஸ்டாம்ப் பேப்பரும் அதே போல பத்திரப்பதிவு செலவு இதர செலவும் சேர்த்து ₹40 லட்சம் நான் கட்டியிருக்கேன் அரசாங்கத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுலயும் அவர் சிக்கிட்டாரு. என்னன்னா இவங்க என்ன சொல்றாங்க, ₹80 கோடி சொத்து மார்க்கெட் வேல்யூன்றாங்க. அப்ப ₹80 கோடி அப்படின்னா பொதுவாகவே ஒரு நிலத்தை நம்ம வந்து பதிவு பண்ண போறோம் அப்படின்னா எல்லா செலவுகளையும் சேர்த்து அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 9% கட்டணும். அப்ப ₹80 கோடி அப்படின்னா 8 கோடியாவது மினிமம் அண்ணாமலை கட்டியிருக்கணும். ₹8 கோடி பதிலாக இவர் எவ்வளவு கட்டியிருக்கிறாரு? 40 லட்சம் தான் கட்டியிருக்கிறாரு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ₹7,50 கோடி அரசாங்க பதிவுத்துறைக்கு பத்திரப்பதிவுத்துறைக்கு போக வேண்டிய பணத்தை அண்ணாமலை ஏமாற்றி இருக்கிறார். நான் சொல்றது மாரிதாசுடைய பார்வையில் 80 கோடிக்கு அவர் நிலத்தை வாங்கியிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில். அப்போ இது உண்மையிலேயே 80 கோடி தான் போகுதா போகலையா அப்படின்றத மாரிதாசுடைய தரப்போ அண்ணாமலை தரப்போ ஆய்வு பண்ணுவதற்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு இந்த ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு இவங்க கிட்டத்தட்ட ₹7,50 கோடி கிடைக்கக்கூடிய வருவாயை ரகசியமாக மறைச்சு ஏமாத்தி ஒரு பத்திரப்பதிவை பண்ணி ₹40 லட்சம் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்றப்போ அரசாங்கம் இதுல உடனடியாக தலையிட்டு அந்த நிலத்தை பார்வையிட்டு எவ்வளவு மதிப்பு போறது அப்படின்றத கால்குலேஷன் பண்ணி உடனடியாக அபராத தொகையை அண்ணாமலைக்கு போடணும். அந்த பணத்தை கட்டினாதான் இந்த பத்திரம் செல்லும் அப்படின்ற ஒரு உத்தரவை போடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன். இவர் இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாருன்னா, அதே அறிக்கையிலேயே ஒன்றிய அரசின் கீழே ஒரு பால் பண்ணை அமைப்பதற்காக வந்து நான் ஒரு லோன் கேட்டிருக்கேன். அதாவது PMEGP அப்படின்ற திட்டத்தின் கீழே நான் லோன் கேட்டிருக்கேன். அது ப்ராசஸ்ல இருக்கு. அதுல வெயிட்டிங்ல இருக்கேன் அப்படின்றாரு. இந்த PMEGP அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். இந்த திட்டத்தின் கீழே தான் வந்துட்டு அண்ணாமலை லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு. இந்த திட்டமே முதலில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு லோனு. அப்போ அண்ணாமலை ஏற்கனவே பிசினஸ் பண்ணுவதாக சொல்றாரு. ஆண்டு வருமானம் இவ்வளவு இருக்குன்றாரு. அப்படிப்பட்ட நபருக்கு எதற்காக இந்த ஸ்கீம்ல இன்னும் இவங்க அந்த லோன் அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்றாங்க? அப்போ பாஜகவை சேர்ந்த நபர்களுக்கு அத்தனை பேருக்குமே மக்களுடைய வரிப்பணத்தை இப்படித்தான் முறைகேடாக லோனா கொடுக்குறாங்களா? அப்ப புதிதாக தொழில் தொடங்குவதற்கு என்ன லோனா நீங்க கொடுக்க போறீங்க? இவர்களுக்கே எல்லா லோனும் போயிருச்சு, இந்த முறையில போயிருச்சு அப்படின்னா, அப்ப இந்த ஸ்கீம் எதற்காக? அப்ப இந்த ஸ்கீமை நான் அப்ளை பண்ணிருக்கேன்னு சொல்வதன் மூலமாக மோடியவே அண்ணாமலை மாட்டி விட்டாரா? அதன் பின்பு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்கீம்ல ஒரு சர்வீஸ் யூனிட், ஒரு பால் பண்ணையோ ஏதோ நான் அமைப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா, அதிகபட்சமே ₹20 லட்சம் தான் லோன் கொடுப்பாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், பல கோடி ரூபாய்க்கு பேங்க்ல லோன் வாங்கின அண்ணாமலைக்கு இந்த 20 லட்சத்தை வந்து கையில எந்த பணமும் இல்லையா? ₹40 லட்சம் வரைக்கும் பத்திரப்பதிவுக்கு கட்டணமா கட்டிய அண்ணாமலைக்கு ₹20 லட்சம் கையில இல்லையா? அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நானே ஒரு ஏழைங்க, எல்லாமே லோன் வழியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு காட்டுவதற்காக தான் இதையெல்லாம் அவர் சொல்றாரு. நம்ம இதை கேட்கவே இல்லை. அவங்க குற்றச்சாட்டு நிலம் சம்பந்தம் தான். ஆனா இவர் என்ன பண்றாரு, அந்த நிலத்தை நான் இதெல்லாம் பண்ண போறேன், இதுக்கெல்லாம் நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூடுதலாக சொல்லி சிக்கிக்கிட்டாரு. அவர் இந்த அறிக்கையை வெளியிடாம இருந்தா கூட சிக்கியிருக்க மாட்டாரு. அவங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சிக்கிக்கிட்டாரு. அப்போ இந்த ₹20 லட்சம் பணமே இல்லாதவர்
எப்படி இந்த லோனை இது பண்றாரு? இன்னொரு விஷயம், இப்ப அண்ணாமலை லோன் வாங்கி 2 இஎம்ஐ தான் கட்டியிருக்கேன்றாரு. உலகத்துல அம்பானி, அதானிக்கே ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டிய பின்புதான் இன்னொரு பேங்க் லோன் குடுப்பாங்க. ஏடாப்பா ம். லோன் உனக்கு ஏற்கனவே போய்க்கிட்டு இருக்கு. அந்த லோன முடிச்சாதான், இல்ல பாதியாவது முடிச்சாதான் உன்ட்ட பண வரவு இருக்கு. நீ டிரான்சாக்ஷன காமிக்கிற அப்படின்ற அடிப்படையில் இன்னும் கூடுதலான ஒரு தொகையை வந்து அந்த பேங்க் கொடுக்கும். அப்ப ஏற்கனவே வந்து அப்படிப்பட்ட நிலையை அண்ணாமலை அடைஞ்சிட்டாரா அப்படின்னு கேட்டா இல்ல. 2 இஎம்ஐ தான் கட்டியிருக்கிறாரு. 2 இஎம்ஐ கொடுக்கும்போதே எப்படி பிரதமர் மோடியுடைய இந்த திட்டத்தின் கீழ ஏதாவது ஒரு பேங்க் குடுக்க போகுதுன்னு தானே அர்த்தம். ப்ராசஸ்ல இருக்குன்றாரு. அப்போ எப்படி குடுக்க முடியும்? அப்போ அண்ணாமலை லோன் வாங்குனதே பொய்யா? கையில 80 கோடி ரூபாய் கேஷ குடுத்து தான் அந்த நிலத்த வாங்குனாரா? அப்படின்ற சந்தேகம் இப்ப இவர் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் மூலமாகவே நம்மளுக்கு வருதுல. அப்போ இதுலயும் அவர் சிக்குகிறார். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இவர் என்ன சொல்றாரு, நான் என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பத்தலாம் நான் பெருசா செலவிடவே இல்ல. நேரம் எல்லாமே கட்சியிலே போயிருச்சு. இப்ப எனக்கு நேரம் கிடைச்சிருக்கு. நான் என்னுடைய குடும்பத்திற்காகவும், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காகவும் சில முதலீட்டு விஷயங்கள நாங்க பண்ண போறோம். வணிக ரீதியாக பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு ஒரு விஷயமா என்ன சொல்றாருன்னா, அதாவது நான் ஒரு முதலீட்டு நிறுவனத்தை இளைஞர்கள் தொழில் தொடங்க போறாங்க. அவங்களுக்கு உதவணும் அப்படின்றக்காண்டி ஒரு முதலீட்டு நிறுவனத்தை ஆரம்பிக்க போறேன் அப்படின்றாரு. அப்ப முதலீட்டு நிறுவனத்தை ஆரம்பிக்க போறாரா? அது என்ன நிறுவனம் அப்படின்னு பார்த்தா, கிஷோர் கேஸ்வாமி அந்த நிறுவனத்தையே வெளியிட்டாரு. இதுதான் அந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லி. என்ன நிறுவனம்னா ஜென்பாத் வெஞ்சர்ஸ். அண்ணாமலை என்ன சொல்றாரு, இந்த நிறுவனத்தை இனிமேல் ஆரம்பிக்க போறேன்றாரு. ஆனா ம். செப்டம்பர் 1, 2025லயே இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு துவங்கப்பட்டுருச்சு. முதலீடாக மட்டும் 10 லட்சம் ரூபாய் போட்டிருக்கிறாங்க. 2 பேரு. யார் யாருன்னா, அண்ணாமலையும் சேரலாதன் என்பவர்களும். சேரலாதன் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அத பின்னாடி சொல்றேன். அப்ப இந்த 2 பேரும் சேர்ந்து 10 லட்சம் ரூபாய்க்கு பணம் போட்டு இந்த நிறுவனத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், நீ பால் பண்ண அமைப்பதற்கே உன்ட்ட பணம் இல்ல. 20 லட்சம் ரூபாய வந்து லோன் கேட்கிற. அப்போ உனக்கு எப்படி இந்த 10 லட்சம் ரூபாய்ல 5 லட்சம் உன் பங்கு தானே. நீ எப்படி இந்த 5 லட்சம் ரூபாய் ம். பங்க குடுத்த? இதை விட கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நிலத்த வாங்கி தான் இந்த நிலத்துல மூலியமா பால் பண்ண போட்டு தான் இவர் வந்து சம்பாதிக்கணும்ன்ற எதுவுமே இல்ல. ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி இவருடைய சொந்த கரூர் மாவட்டத்திலேயே வந்து ஒரு நிலம் மிக பிரம்மாண்டமான பல ஏக்கர் நிலம் இருக்கு. பூர்வீக சொத்து இருக்கு. அதுலதான் நான் ஆட ம். மேய்ச்சேன், மாட மேய்ச்சேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நிலத்திலே பால் பண்ண அமைச்சிட்டு போயிருந்தா, இவ்வளவு கூடுதலாக கடனாளியாக மாறி பல கோடிக்கு வந்து கடன் வாங்கி ஒரு நிலத்தை வாங்க தேவையே இல்லையே. அப்ப அந்த நிலத்தை நீங்க ஏன் வாங்குனீங்க அப்படின்ற கேள்வி வருது. பால் பண்ண அமைப்பதற்கு தான் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, அந்த உங்களுடைய சொந்த கிராமத்துல தொட்டாம்பட்டியே அது ஒரு ஊருன்னு நினைக்கிறேன். அந்த கிராமத்திலே வாங்கியிருக்க வேண்டியதுதானே. அதிலேயே வந்து பால் பண்ண போட்டிருக்க வேண்டியதுதானே. நேரடியாக 20 லட்சம் ரூபாய் மட்டுமே கடனாளியா நீங்க மாறி இருப்பீங்களே. இப்ப பல கோடி ரூபாய் கடன் வாங்கி 20 லட்சம் ரூபாய் கூடுதலாக பணம் வாங்கி மேலும் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு உங்கள்ட்ட பணம் இருக்கு. அப்ப ஆரம்பிச்ச நிறுவனத்தை இனிமே ஆரம்பிக்க போறீங்கன்றீங்க. சரி விடு, இது கூட விட்டுறலாம். சேரலாதன் அப்படி யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியும் செந்தில் பாலாஜி அவர்கள், அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ரஃபேல் வாட்சோடைய பில்ல காட்டு, உனக்கு எப்படி ரஃபேல் வாட்ச் வந்துச்சுன்னு கேட்டாரு. அதுக்கு ஒரு 3 மாசம் இழுத்தடிச்சாப்ல. எவ்வளவு தூரத்துக்கு இழுத்தடிக்கிறோமோ இழுத்தடிச்சாப்ல. ஒரு கட்டத்துல நெருக்கடி கொடுத்துட்டாங்க மீடியா அப்படின்னோடனே, இனிமே நம்ம நேர்மை இல்லாதவனா தெரிஞ்சு போயிரும் அப்படின்னோடனே, ஒரு எலிமருந்து சீட்ட எடுத்து காமிச்சாப்ல. இதுதான் ரஃபேல் வாட்ச் பில் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. என்னவாக அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு? நாடு முழுவதும் ஒரு கொஞ்சம் பேர்ட்ட தான் அது இருந்துச்சு. இப்போ சேரலாதன் என்பவர்கிட்ட அது இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து ம். ஜீமன் சைமன் சைமன் நினைக்கிறேன். சைமனா சைமனான்னு தெரியல. ஜீமன் தான் நினைக்கிறேன். அந்த நிறுவனத்தின் மூலமாக ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி இந்த சேரலாதன் என்பவரை கண்டுபிடிச்சு, அவர்ட்ட போய் கெஞ்சி கூத்தாடி, அந்த வாட்ச குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினதா சொன்னாருல்ல. இப்ப ம். அந்த சேரலாதன் தான் இந்த சேரலாதனா? ஏன்னா அவங்க தரப்பு அது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப வாட்ச் ம். பில்லுக்கு அந்த குடுத்த அந்த வாட்சை விற்ற சேரலாதனுடன் சேர்ந்து இவர் வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்ப சேரலாதன் எங்கிருந்து தெரியாம தேடி கண்டுபிடிச்சு பில்ல வாங்கினவரு அவருடைய பார்ட்னராகவே இருக்கிறார். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிற முடியுது? அண்ணாமலை 3 மாசமாக பில்லு வந்து கொடுக்க முடியாம திணறி இருக்கிறார். ஏன்னா அவர் வந்து இந்த வாட்சே பெங்களூர்ல போலீஸா இருக்கும்போது லஞ்சமாக கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கு. அப்ப அதை மறைக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்படியான பில்ல வெளியிட்டாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் அப்போது கேட்கப்பட்டுச்சு. அப்ப சேரலாதன் என்பவர் தன்னுடைய நண்பராக இருந்திருக்கிறார் அல்லது பிசினஸ் பார்ட்னராக இருந்திருக்கிறார். அவர்கிட்டயே போய் நீ எனக்கு விக்கிற மாதிரி ஒரு எலிமருந்து சீட்டை நான் ரெடி பண்ணிக்கிறேன். நான் சொல்லிக்கிறேன். நீ வந்து வெளிய எதுவும் சொல்லிக்கிறாத அப்படின்ற மாதிரி சொல்லி, அப்போது இந்த விஷயத்தில் தப்பித்திருக்கிறாரா அண்ணாமலை அப்படின்ற கேள்வி வருது.
அப்ப ஒட்டுமொத்தமாக அவர் வெளியிட்ட அந்த 2 பக்க அறிக்கை முழுவதுமாக அண்ணாமலையை எக்ஸ்போஸ் பண்ணுது. வெறுமன 80 கோடி ரூபாய் நிலம், அது 75 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு மறைத்திருக்கிறார். கேஷாக வாங்கினாரா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் போக, அந்த பிரதமர் திட்டத்தை அமலப்படுத்தி விடுறாரு. இன்னொரு பக்கம் முதலீட்டு நிறுவனத்துல சேரலாதன் மூலமாக ரஃபேல் வாட்ச் பில்ல அமலப்படுத்துகிறாரு. இப்படி முழுவதுமாக 2 பக்க அறிக்கையிலே அமலப்படுத்தி இருக்கிறார். இதற்கு என்ன காரணம்? ஏன் இவங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலையை இப்ப குறிவைக்கிறாங்க அப்படின்ற கேள்வி ரொம்ப முக்கியமானது. இவங்க மட்டும் இல்ல. இவங்க எல்லாம் பாஜகவுடைய ஆதரவாளர்கள். இவங்க எல்லாம் மெம்பர்ஸ் கிடையாது. கல்யாணராமனா இருக்கட்டும், மெம்பர்ஸா இருக்கலாம் கல்யாணராமன் மேபி. பட் ஆனா கிஷோர் கே சுவாமி அதிமுகல தான் ஆதரவாளராக இருக்கிறார். அவர் பாஜகவுடைய சிந்தனை கொண்ட நபர் தான். அதே போல மாரிதாஸ் பாஜக ஆதரவாளர். இவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு குறி வச்சு அண்ணாமலையை காலி பண்ணுவதற்கு என்ன காரணம் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி, இதெல்லாம் உள்கட்சி சண்டையா அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி குருமூர்த்தியும் பி ராமலிங்கமும் அதே நாள்லயே அண்ணாமலையை எக்ஸ்போஸ் பண்ணி விடுறாங்க. ஒரே நாள்ல இந்த 5 பேரும் வருவதை பார்க்க முடியுது. குருமூர்த்தி என்ன சொல்றாரு? அதாவது அண்ணாமலை ரொம்ப அதிகமாக வேகமாக செயல்படுகிறார். அதெல்லாம் பாஜகவுக்கு செட் ஆகாது. பாஜக தமிழ்நாட்டுல படிப்படியாக தான் வளரணும். இப்படி எல்லாம் செயல்பட்டதுனாலதான் அண்ணாமலையுடைய பதவியை பறிச்சாங்கன்றாங்க. நல்லா கவனிங்க, அண்ணாமலை பதவியெல்லாம் பறிக்கப்படல. இது ஒரு ரொட்டீன் தான். நயினார் நாகேந்திரன் இந்த முறை பதவிக்கு வந்திருக்கிறார். அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பதவி காத்திருக்கிறது அப்படின்லாம் சொன்னாங்க. ராஜ்யசபா பதவி வரப்போகுது. அவர் மிகப்பெரிய ஒரு தேசிய பொறுப்புக்கு போக போறாரு. என்னென்னமோ சொல்லி எதுவுமே நடக்கல. தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அப்படின்றதுல இருக்கிறாரு அண்ணாமலை. அப்போ பதவியை பறிச்சிருக்கிறாங்க அப்படின்றத குருமூர்த்தி இன்னைக்கு வெளியிடுறாரு. காரணம் வேகமாக செயல்பாடு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பாஜக ஏன் இந்த அதிவேக செயல்பாடை விரும்பவில்லை அப்படின்னா, இன்னைக்கு பாஜகவுல அண்ணாமலை ஆதரவாளர்கள் தான் அதிக பேர். அதாவது இந்துத்துவ சிந்தனை கொண்ட நபர்களை காட்டிலும், RSS மீது பற்றுள்ள நபர்களை காட்டிலும், அவர்கள் காட்டக்கூடிய வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணக்கூடிய நபர்களை காட்டிலும் அண்ணாமலையின் கீழ் திரளக்கூடிய ஆதரவாளர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அப்ப வெறுமன திமுக எதிர்ப்பு அப்படின்ற பெயர்ல அண்ணாமலை கூட்டிய இந்த கூட்டம் நமக்கு எந்த பலனையும் கொடுக்க போவது இல்லை. நமக்கு மிகப்பெரிய கூட்டம், தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய கூட்டம் இந்துத்துவ ஐடியாலஜியின் கீழே உருவாகணும். வெறுமன திமுக எதிர்ப்புல உருவாகக்கூடாது. அதுக்கு அதிமுக இருக்கு, என்னென்னவோ கட்சிகள் இருக்கு, அதுகிட்ட போய் அவங்க இணைஞ்சுக்கிறட்டும். போர் இந்துத்துவாக நாம் ஒரு கலவரம் செய்ய சொன்னா கலவரம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு இந்துத்துவ ஓட் பேங்கை தமிழ்நாட்டுல உருவாக்கணும் அப்படின்றதுதான் பிஜேபியோடைய திட்டமே. அதற்கு அண்ணாமலை சரிவர மாட்டார். அண்ணாமலை வெறுமன தன்னுடைய தனி மனித துதிபாடி ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ரசிக பட்டாளத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்ப இது இனிமேலும் தொடர்ந்துச்சு அப்படின்னா பாஜக சரி வராது. இப்ப அண்ணாமலை இன்னைக்கே தனி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், பாஜக இருக்க 80% கூடர காலி ஆயிரும். அண்ணாமலை கிட்ட போயிருவாங்க எல்லாருமே. இன்னைக்கு இந்த பிரச்சனை நடக்குதுல, குருமூர்த்திக்கு எதிராகவே பாஜகவினர் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல மாரிதாஸ், கிஷோர் கே சுவாமி, கல்யாணராமன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை சரியா பொய்யான்லாம் பார்ப்பதற்கு இல்ல, அண்ணாமலைக்கு தீவிர ஆதரவாகவே அவங்க கருத்துக்களை பதிவிட்டாங்க. மோடி, அமித்ஷாவே திட்டுறாங்க இன்னைக்கு ஆன்லைன்ல. நயினார் நாகேந்திரன், தமிழிசை போன்றவர்கள்லாம் ஏன் வாய் திறக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு ஆதரவாக ஒரு பெரிய கூட்டம் இன்னைக்கு ஆன்லைன்ல பேசுது அப்படின்றதே பிஜேபிக்கு ஒரு அலாரம் தான். அதனாலதான் இந்த அண்ணாமலையை முழுவதுமா காலி பண்ணணும்னு நினைச்சாங்க. நீங்க டெல்லி மீட்டிங் சமீபத்துல நடந்துச்சு அமித்ஷா தலைமையில, அதற்குமே அண்ணாமலை போகவே இல்லை. கேட்டா கல்யாண வீடு அப்படின்றாரு. இப்ப துணை குடியரசுத் தலைவராக சிபிஆர் பொறுப்பேற்றாரு, அதற்கு போயிருக்கலாமே. ஒட்டுமொத்த நபர்கள் அங்க போனாங்கல்ல, ஏன் அண்ணாமலை போல? அப்ப அதுக்கு என்ன கல்யாண வீடுன்னு பதில் சொல்ல போறாரா, இல்ல காது குத்து வீடுன்னு பதில் சொல்ல போறாரா? அப்ப ஒண்ணு டெல்லி தலைமை அண்ணாமலை கூப்பிடல, இல்ல அண்ணாமலை டெல்லி தலைமையை புறக்கணிக்கிறாரு. இந்த 2 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் தான் இருக்கு. என்னுடைய கணிப்பின்படி என்னன்னா, அண்ணாமலை தொடர் புறக்கணிப்புகளுக்கு உள்ளாகி அவர் நிறைய பணம் பார்த்துட்டாரு, அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதுவும் இப்ப அண்ணாமலை போன பிறகு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுல அடிக்கடி தோன்றுறாரு. நிர்மலா சீதாராமனுடைய அத்தனை ஆட்களுமே அண்ணாமலையால பழிவாங்கப்பட்ட KT ராகவன் உட்பட அத்தனை பேருமே இன்னைக்கு வெளியே பதவியில மிக முக்கியமான இடங்களை நிரப்பக்கூடிய விஷயத்த பாக்குறோம். அப்போ நிர்மலா சீதாராமன் தான் அண்ணாமலை முழுவதுமாக இவன் சொன்னாங்களே பெரிய பதவி காத்திருக்கிறது அப்படின்ட்டுலாம் இல்லாம ஆக்கப்பட்டார் அப்படின்ற கேள்வி வருது. அப்ப தனி கட்சி ஆரம்பித்து விடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை நினைக்கிறாரோ, அதனாலதான் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து அவர் ஒரு ஊழல்வாதி, அவரை எதுவும் நம்பக்கூடாது, பாஜகவினர் யாரும் அண்ணாமலை பின்னால் போய்விடக் கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஒரே நாள்ல எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்களான்ற கேள்வி வருது. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் விஜயை புகழ்ந்து பேசினாரு. ஏன் தம்பி அப்படின்னு சொல்லி 8% ஓட்ட வாங்கி இன்னைக்கு
ஒரு நிரந்தர சின்னத்தை வாங்கிக்கிட்டாரு, அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாத்திக்கிட்டாரு. ஆனா விஜய் வந்து கட்சி தொடங்கின உடனேயே விஜயை மிக தீவிர எதிர்ப்பாளராக வாட் ப்ரோ டாங் ப்ரோ அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு சீமான். ஏன்? விஜயின் பின்னால் தன்னுடைய கூடாரம் ஓடிரும், நம்ம கட்சி ஒண்ணுமில்லாம போயிரும். அப்ப நம்ம கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா விஜய எதிரியா காட்டணும் அப்படின்றக்காக தான் அன்னைக்கு சீமான் விஜய் எதிர்த்து இன்று வரைக்கும் பேசுறாரு, நம்ம கூடாரம் போயிடக்கூடாது, ஓட்டு போயிடக்கூடாதுன்னு. அதே பாணியில் தான் அண்ணாமலையின் கீழே பாஜகவினர் போய்விடக்கூடாது என்பதற்காக அண்ணாமலை மீது மிக மோசமான முத்திரையை குருமூர்த்தியிலிருந்து இந்த 3 பேர், மாரிதாஸ் உள்ளிட்ட 3 பேரும் சேர்ந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இதுல இப்போ குருமூர்த்தி கூட கட்சி பதவியில இல்ல, மாரிதாஸ் கட்சி பதவியில இல்ல, கிஷோர் கேசுவாமியோ கல்யாணராமனோ கட்சி பதவியில இல்ல. ஆனா கட்சி பதவியில் இருக்கக்கூடிய மாநில துணை தலைவராக இருக்கக்கூடிய KP ராமலிங்கம் அவர் என்ன பதிவு போட்டிருக்கிறாருன்னா, அதாவது அண்ணாமலையை விமர்சனம் பண்ணி ஒரு பதிவு எழுதுறாங்க. அதுல கூட அண்ணாமலைன்ற வார்த்தை இல்ல, இன்னாமலை அப்படின்ற மலை அப்படிதான் இருக்கு, ஆன்ற வார்த்தை இல்ல. அப்படி கேலியாக அண்ணாமலையை கொச்சப்படுத்தி ஒரு பதிவு, அதை இந்த KP ராமலிங்கம் ஷேர் பண்றாரு, தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அப்போ மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபரு ஷேர் பண்றாருன்னா என்ன அர்த்தம்னா, மாநில தலைமைக்குள்ளேயே அண்ணாமலைக்கு எதிரான ஒரு விஷயம் உருவாகிருச்சுன்னு அர்த்தம். டெல்லிக்குள்ள போயிட்டு அமித்ஷா என்ன சொன்னாரு, நீங்க சண்டையெல்லாம் போடக்கூடாது, ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னார்ல. அப்பவே அண்ணாமலையை வந்து யாரும் சேராதீங்கன்னு சொன்ன மாதிரி தகவல் எல்லாம் மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க. அண்ணாமலை ஏன் வரல நீங்க அப்படின்ற ஒரு கேள்வியோ நோட்டீஸ் அனுப்பி கூட எந்த ஒரு விஷயம் கேட்கவே இல்லை நயினார் நாகேந்திரன். தொடர்ச்சியாக அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரன் இணைந்து இருக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே டெல்லி மீட்டிங்க்கு அப்புறம் நம்மளால பார்க்க முடியல. போறாரு, வசனங்கள் பேசுறாரு, தனிப்பட்ட முறையில மீட்டிங்கை போடுறாரு, இதுதான் நடக்குதே தவிர இப்படி ஒன்று சேர்ந்து பாஜக அலுவலகத்தில் அண்ணாமலையை பார்க்க முடியலே. ஏன்? அப்போ பாஜக மாநில தலைமையும் தேசிய தலைமையும் அண்ணாமலை கை கழுவ ஆரம்பித்து விட்டது அப்படின்றதான் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுது. அதனாலதான் இத்தனை நபர்களும் அண்ணாமலையுடைய ரகசியத்தை வெளியிடுறாங்க. அண்ணாமலை அறிக்கையை வெளியிட்டதனால் இன்னும் கூடுதல் ஆதாரங்களை அந்த தரப்பு வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பார்ப்போம் எப்படி என்ன வெளியிடுறாங்க அப்படின்றது. சுருக்கமா சார், இப்போ நீங்க தனி கட்சி அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டீங்க. ஆனா அண்ணாமலையுடைய அறிக்கையை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நான் பால் பண்ண வைக்க போறேன், முதலீட்டு நிறுவனத்தை தொடங்க போறேன்னு சொல்லும்போது அரசியலை தாண்டி அவருடைய முதலீடுகளை வந்து செலுத்த போறாரா அப்படிங்கிற விஷயமும் தோணுது. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அண்ணாமலை முதல்ல ரஜினி கட்சியில சேர போறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாரு, நான் ஆடு வளர்க்க போறேன், ஆடு பசுமை வீடன்ல தான் அவருடைய முதல்ல பேட்டி வந்துச்சு, நான் ஆடுகளோட இருக்கேன் அப்படின்ற பேர்ல. அப்ப ஆடை வளர்க்க வந்தவர் திடீரென அரசியல்வாதியாக மாறினாரா இல்லையா? IPS பதவியை விட்டதே நான் இயற்கை விவசாயம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னவர் திடீர்னு அரசியலுக்கு வந்தாரு. இப்போ அரசியல்ல வந்துட்டு பதவியை புடுங்கின உடனே மறுபடியும் நான் இயற்கை விவசாயம் பண்ண போறேன், நான் பால் பண்ண அமைக்க போறேன் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி அன்னைக்கு அப்படி சொல்லி பாஜக சேர்ந்தாரோ அது மாதிரி தனிக்கட்சி ஆரம்பிக்க போறாரா அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இவராலதான் டிடிவி தினகரன், OPS உள்ளிட்ட நபர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டாங்களா? இவராலதான் டிடிவி தினகரன் உட்பட OPS உட்பட எல்லாருமே நயினார் நாகேந்திரனை டார்கெட் பண்ணி இவ்வளவு தூரத்துங்களை பண்ணாங்களா? ஏன்னா அண்ணாமலை தலைவராக இருக்கும் போதும் OPS பிரதமர் மோடி சந்திக்க வாய்ப்புகள்லாம் பெருசா கொடுக்கல. இப்ப நயினார் நாகேந்திரன் பதவிக்கு வந்த பிறகு கொடுக்கலன்னு இவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்க. அப்ப இதற்கு பின்னாடியும் அண்ணாமலை தான் இருக்கிறாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது. அப்ப அண்ணாமலை பிஜேபியை விட்டு நகரக்கூடிய ஒரு முடிவை எடுத்து விட்டார் அப்படின்ற தகவல் தான் இதன் மூலமாக நம்மளால உறுதி செய்ய முடியுது. அப்போ இந்த தனிக்கட்சியுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? பாஜக அதை சும்மா விடுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அண்ணாமலையை அவங்க சீண்டி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்க நினைக்க மாட்டாங்க தேர்தல் சமயத்துல. ஆனா அண்ணாமலைக்கு கண்டிப்பாக நெருக்கடி என்பது தேசிய தலைமையால ஏற்படுத்தப்படதான் போகுது. இப்ப அரசியலை தாண்டி முதலீடுகள் நோக்கி போறாரு அப்படின்னா, பணம் நிறைய பார்த்துட்டாரு. பாஜகவுல கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி கிட்ட அவர் பார்த்துட்டாரு. அவரு நிறுவனங்களையே ஈடியை விட்டு மிரட்டி இருக்கிறாரா அப்படின்ற சந்தேகம்லாம் வருது. ஏன்னா இவர் தான் சொன்னாரு, அண்ணாமலை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஈடி ரைடு விட போகுதுன்னு சொன்னாரு. அதே மாதிரி வந்துச்சு. கைது பண்ண போறாங்கன்னு சொன்னாரு, கைது பண்ணாங்க. அப்போ ஈடி இவர் கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விட்டாரு. அப்ப இது காட்டியே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் பெரும் வசூல் பண்ணியிருக்கிறார். ஏன்னா அண்ணாமலைக்கு ஒண்ணும் அவ்வளவு பெரிய பணமே இல்லைன்னு அவரே சொல்றாரு. நான் ஒரு ஏழைத்தாயின் மகன் அப்படின்றாரு. அவ்வளவு பெரிய ஏக்கர் பணங்களை வச்சுக்கிட்டே ஒரு ஆடு மேய்க்கிற விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் தான் அண்ணாமலை. அப்போ இவ்வளவு பணங்கள் கிடைத்ததை எப்படியாவது முதலீடுகளாக மாற்ற வேண்டும் என்று அவர் இந்த பதவி போன பிறகு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறார்.
அத பண்ணும்போது வரிசையாக சிக்கியிருக்கிறார். இவர் இந்த பாஜகவை விட்டு விலக வேண்டும் என்ற முடிவு எடுத்ததுனால தான் இவ்வளவு ரகசியங்கள் வருது. இல்லைன்னா அந்த குருமூர்த்திலாம் வாய் திறப்பாரா? பாஜகவினரே காட்டி குடுத்து நம்ம பார்த்ததே கிடையாது. உட்கட்சி சண்டை போடுவாங்க. அது ஆன்லைன்லயே நம்ம பரப்ப தான் செய்வோம். ஆனா இவ்வளவு தூரத்திற்கு ஒருத்தர மாட்டி விடணும். இப்ப நயினார் நாகேந்திரனுக்கு ரூ. 4,00,00,000 பணம் சிக்குச்சு. அத அண்ணாமலை தான் மாட்டி விட்டார் அப்படின்ற ஒரு ஒரு பிரச்சாரமே இருக்கு. அந்த குற்றச்சாட்டும் இருக்கு. ஆனா அது பொது வழியில ஒப்புக்கொண்டாங்களான்னா இல்ல. ஆனா இப்ப பொது வெளியிலேயே நேரடி குற்றச்சாட்டுகள வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அத அண்ணாமலை ஆமா நிலவாங்குனது உண்மைதான்னு ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிறாம போயிருந்தா கூட பிரச்சனை இல்ல. ஒத்துக்கிட்டாரு. அப்படின்றப்போ, இன்னும் அண்ணாமலையோட ரகசியத்தலாம் வெளியிட போறாங்க. அதற்கு காரணம் இவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்ற பார்வை தான். அதற்கு முன்னாடி முதலீட பண்ணிருவோம். கேஸ கையில வச்சிருந்தா நமக்கு எதிரா ஈடி ரெய்டு விட்டுருவாங்களோ, ஈடி ரெய்ட விட்டு பணத்த பறிச்சுருவாங்களோ அப்படின்ற பயம் கூட அண்ணாமலைக்கு இருக்கலாம். இல்ல த தமிழ்நாடு அரசே ஒரு லஞ்ச ஒழிப்பு துறைய விட்டு ரைடு பண்ணிருவாங்களோ அப்படின்ற பயமும் அவருக்கு இருக்கலாம். அதனால முதலீடா மாத்துறாரு. அப்படி முதலீடா மாத்தும்போது தான் அவர் சிக்கியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு 2026 தேர்தலுக்கு முன்பே அவர் தனி கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய சந்தேகமாவே இருக்கு. ஓகே. பல்வேறு தகவல்களோட உங்களுடைய முக்கியமான கருத்துக்கள பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.